பழம்பெரும் திரைப்பட நடிகை மனோரமாவின் மறைவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மனோரமாவின் மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்றும் அவருடைய இடத்தை இனி எவராலும் நிரப்ப முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி மனோரமா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலமானார் என்ற செய்தி அறிந்து தாம் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகினராலும் திரைப்பட ரசிகர்களாலும் ஆச்சி என அன்போடு அழைக்கப்படும் திருமதி மனோரமா இந்திய திரைப்படத் துறையில் மாபெரும் சாதனை படைத்தவர். மேடை நடிகையாக தன்னுடைய கலையுலக வாழ்க்கையை தொடங்கி சினிமாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி என அன்றைய தலைமுறை கதாநாயகர்கள் மற்றும் இன்றைய தலைமுறை கதாநாயகர்களுடன் 1300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகை ஆட்சி செய்தவர் திருமதி மனோரமா என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து திரைப்படத்துறை வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த மனோரமா 1958ஆம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் நடித்த முக்கிய வேடத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். 1963ஆம் ஆண்டு வெளிவந்த கொஞ்சும் குமரி என்ற படத்தில் இவர் கதாநாயகியாக நடித்துள்ளார். பொம்மலாட்டம், சூரியகாந்தி, பட்டிக்காடா பட்டணமா, கலாட்டா கல்யாணம், அன்பேவா, தில்லானா மோகனாம்பாள், சின்னத்தம்பி, உன்னால் முடியும் தம்பி, சம்சாரமது மின்சாரம், நடிகன் போன்ற எண்ணற்ற திரைப்படங்களில் இவரது நடிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் திருமதி மனோரமா என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தம்முடன் பல படங்களில் நடித்துள்ளார் திருமதி மனோரமா என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், தம்முடன் மனோரமா நடித்து வெளிவந்த கந்தன் கருணை, கலாட்டா கல்யாணம் போன்ற படங்களில் அவருடன் நடித்த அனுபவங்கள் இன்றும் தமது நினைவில் பசுமையாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தம்முடன் மனோரமா நடித்து அன்று வெளிவந்த பொம்மலாட்டம் திரைப்படத்தில் அவரது சொந்த குரலில் பாடிய வாவாத்யாரே ஊட்டாண்ட என்ற பாடலும், சூரியகாந்தி படத்தில் அவர் பாடிய தெரியாதோ நோக்கு என்ற பாடலும் அன்று பட்டி தொட்டிகள் அனைத்திலும் பிரபலமானவையாகும். இத்துடன் 300க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார். இவர் திரைப்படத் துறையில் 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். கலைத்துறையில் இவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக மத்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது, தேசிய விருது மற்றும் தமிழக அரசின் சார்பில் கலைமாமணி விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திருமதி மனோரமாவின் மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாகும். இவருடைய இடத்தை இனி எவராலும் நிரப்ப முடியாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, திருமதி மனோரமாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் திரைப்படத் துறையினருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் நிலைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.